AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், 8 மாநிலங்களில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தற்போது வரை வாக்குப்பதிவு நிலவரம் என்ன? கண்டிப்பாக பொங்கலி, அதாவது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய தலைவர்கள் வந்துட்டு களத்தில் இருக்கின்றார்கள். பல நபர்கள் பல முக்கிய நபர்களும் தங்களுடைய அந்த வாக்குகளை இந்த ஒரு கட்டத்தில் செலுத்த இருக்கின்றார்கள். அதன்படி காலை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டா தனது வாக்கினை செலுத்தியிருக்கின்றார். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது வாக்குகளை செலுத்தியிருக்கின்றார். பிரதமர் மோடி பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் என அவர் அழைப்பை விடுத்திருக்கக்கூடிய நிலையில தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். அதே போல பல முக்கிய நபர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக வாரணாசியில் பிரதமர் மோடி 3வது முறையாக களம் காண்கிறார். இங்கு அவருக்கு வெற்றி நிச்சயம் என பாஜக ஏற்கனவே கூறி வரும் நிலையில பல முக்கிய தலைவர்களும் இன்று நடைபெறும் பல்வேறு மாநில தேர்தலில் களத்தில் இருக்கின்றார்கள். அதன்படி பிரதமர் மோடி ஏற்கனவே 2 முறை வாரணாசியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். 2014ஆம் ஆண்டு அந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை முதலாக அவர் களம் கண்டு வெற்றி பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் சுமார் 56.37% வாக்குகளுடன் பிரதமர் வெற்றி பெற்றிருந்தார். இரண்டாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருந்தார். அதே போல காங்கிரசினுடைய வேட்பாளர் அஜய் ராய் 3வது இடம் பிடித்திருந்தார். அதே போல 2019ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை பிரதமர் மோடி 63.6% வாக்கு சதவீதத்துடன் வெற்றி பெற்றிருந்தார். இன்று 3வது முறையாக இந்த முறை களத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு பெரும் ஆதரவு இருக்கும் என பாஜக தொடர்ந்து கூறி வருகிறது. மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைய தினம் இந்த களத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை மண்டி தொகுதியில் காங்கிரசுக்கு அடையாள முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் நிலையில 6 முறை இங்கே முதல்வராக இருந்த வீரபத்ரா சிங்கினுடைய மகன் வீரபத்ரியா சிங்குக்கு எதிராக கங்கனா ராகவத், அதாவது பாஜகவுடைய சார்பாக கங்கனா ராவத் தேர்தல் களத்தில் தற்போது களம் இறக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஆதரவு எந்த அளவு இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே போல மட்டுமல்லாமல் இமாச்சல் பிரதேச மஹிப்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக அனுராக் தாக்கூர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் போட்டியிடுகின்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக சார்பாக ரவி கிருஷ்ணன் போட்டியிடுகிறார். கோரக்பூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக பாஜக தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இது போன்று முக்கிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பாஜகவுடைய முக்கிய தலைவர்களும் அதே போல காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள் குறிப்பாக காங்கிரசினுடைய தேசிய தலைவர்கள் கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட பிரியங்கா காந்தி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் மக்களவை தேர்தலை அதனுடன் பல்வேறு மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்தது. இன்றைய தினம் ஒடிசாவினுடைய மிக முக்கியமாக ஒடிசாவுடைய சட்டப்பேரவை தேர்தலும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக சமீபத்தில் அங்கு அடுத்த முதல்வராக VK பாண்டியன் முதல்வராக்கப்படுவார் என பாஜக விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில ஒரு தமிழர் முதல்வர் ஆகக்கூடாது என பாஜக கூறி வருகிறது. அதனை முன்னிறுத்தி கடந்த சில தினங்களாகவே அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது நம்மால் பார்க்க முடிந்தது. இதையடுத்து அந்த மாநிலத்தில் இந்த ஒரு விவகாரம் தற்போது அரசியல் ரீதியாக பேசப்பட்ட ஒரு நிலையில இன்றைய தினம் அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் இதற்கு நவீன் பட்நாயக் மாநில முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் ஏற்கனவே ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றார். அதாவது அவருடைய அரசியல் வாரிசு VK பாண்டியன் அல்ல எனவும் வரக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மக்கள் முடிவு செய்வார்கள். அதே போல இந்த தேர்தல் வெற்றி பெற்றால் தான் மீண்டும் முதல்வராக இருப்பேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். இது போன்று அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கட்ட தேர்தலாகவும் இந்த கட்ட தேர்தல்கள் பார்க்கப்படுகின்றது. அதே போல தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த தேர்தலுக்காக அனைத்து வாக்குச்சாவடிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வெப்ப அலையின் காரணமாக பல மாநிலங்களில் உயிரிழப்பு
சம்பவங்களும் வந்துட்டு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி வாக்குச்சாவடிகளில் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்தலை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதே போல இந்தியா கூட்டணி, எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி என இரு கூட்டணி கட்சி சார்பாக வந்துட்டு வேட்பாளர்களை ஆதரித்து அந்த சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் வந்துட்டு சூறாவளி பிரச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனைத்து வாக்குகள் வந்துட்டு வருகின்ற 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்றைய தினம் நடைபெறுகிறது. இன்று மாலையுடன் மக்களவை தேர்தல் 2024 நிறைவடைகிறது. 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகிறது. அன்றைய தினம் மக்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைத்திருக்கின்றது போன்ற அனைத்து விவரங்களும் வந்துட்டு தெரிய வரும். அதே போல எந்தெந்த கட்சிகளுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு கிடைத்திருக்கின்ற போன்ற விஷயங்களும் வந்துட்டு வருகின்ற 4ஆம் தேதி தெரிய வரும். கோகுலலி, நன்றி ராஜீவ். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு குறித்த கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.